Hello, my dear future doctors. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபைனல் கான்செப்ட் பயோடெக்னாலஜி யூனிட்ல அது வந்து அப்டைனிங் த ஃபாரின் ஜீன் ப்ராடக்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படி ஜீனை க்ளோன் பண்ணலாங்கிறதான் பார்த்தோம். பட் இந்த லெசன்ல எப்படி ப்ராடக்ட் அப்டைன் பண்ண போறோம், எப்படி அதை ரிஃபைன் பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஸோ அப்டைனிங் த ஜீன் ப்ராடக்ட். ஸோ வென்எவர் வி ஆர் இன்சர்ட்டிங், எதை இன்சர்ட் பண்ண போறோம்? நம்மளுடைய ஏலியன் டிஎன்ஏ. ஏலியன் டிஎன்ஏன்னா வேற ஒண்ணுமே இல்லை, இட் இஸ் த ஃபாரின் டிஎன்ஏ. அதை வந்து நம்ம வெக்டாருக்குள்ள, ஸோ இது என்னுடைய வெக்டார், இந்த வெக்டாருக்குள்ள என்னுடைய ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றோம்? இது வந்து நம்மளுடைய ஹோஸ்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இதுல தான் அந்த செலெக்ஷன்லாம் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பழைய வீடியோஸ் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதை வந்து உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அது ஹோஸ்ட் வந்து பாக்டீரியாவா இருக்கலாம், லைக் ஈகோலை, பிளான்ட்டா இருக்கலாம், எனி பிளான்ட் ஆர் அனிமல் செல்லா இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த டிஎன்ஏ வந்து அந்த பிளான்ட்டுக்குள்ளேயோ அந்த அனிமலுக்குள்ளேயோ அந்த பாக்டீரியாக்குள்ளேயோ போய் வந்து மல்டிப்ளை ஆகுது. ஸோ எதுக்கு அதை உள்ள போய் அனுப்புறோம்னாக்கா நம்மளுடைய டிசைரபிள் ப்ராடக்ட். நம்ம ப்ராடக்ட் என்ன? எக்ஸாம்பிள் புரோட்டீன். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்சுலின். இப்போ இன்சுலின் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வேணும். அதை வந்து நம்ம என்ன பண்றோம்? அந்த ஜீனை வெக்டருக்குள்ள போட்டு அதை ஈகோலையில் அனுப்பிச்சிடுறோம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து என்ன ஹார்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம்? இன்சுலினை தான் ஹார்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து டிசைரபிள் ப்ரோட்டீனா இருக்கு. ஓகே, ரைட். So hence there is a need for recombinant DNA to be expressed. Okay, so அது வந்து appropriate conditionsல express பண்ண வைக்கிறோம். எக்ஸ்பிரஸ் பண்றது ரொம்ப முக்கியம். நம்ம க்ளோன் பண்றது ஈஸி, ஆனா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்டா வரணும் இல்ல, அந்த ப்ராடக்டா வரது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ப்ராடக்டா வரத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா நிறைய கண்டிஷன்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்றோம். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் வந்து நல்லா வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். அப்பதான் வந்து அது வந்து வளர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகே, என்னுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்சுலின். இன்சுலின் எங்கேருந்து வருது? நம்ம ஹியூமன்லேருந்து வருது. அதை நம்ம எடுத்துட்டு போய் எங்க ஆட் பண்றோம்னாக்க ஹெட்ரோலாகஸ் ஹோஸ்ட். ஹெட்ரோலாகஸ் ஹோஸ்ட்னா என்னது? ஈகோலை இல்லையா? ஸோ ஹியூமன்ங்கிறது ஒரு ஹோஸ்ட், ஈகோலைங்கிறது வேற ஒரு ஹோஸ்ட். அதுதான் வந்து ஹெட்ரோலாகஸ். அந்த வேற ஒரு ஹோஸ்ட் தான் யாருது? ஹெட்ரோலாகஸ் ஹோஸ்ட். அப்படி கிடைக்கிற புரோட்டீனுக்கு பேர் தான் ரீகாம்பினன்ட் புரோட்டீன். ஸோ அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் தான் ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன். அந்த செல்ஸ் வந்து நம்ம ஸ்மால் ஸ்கேல்ல லேப்ல வந்து க்ரோ பண்ணலாம். ஸ்மால் ஸ்கேல்னாக்க என்னன்னாக்கா ஒரு 500 ml ஃபிளாஸ்க்ல இல்லை ஒரு 250 ml கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல க்ரோ பண்ணலாம். அப்போனா நமக்கு ப்ராடக்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக கிடைக்கும். ஓகே, ஸோ கோனிக்கல் ஃபிளாஸ்க்ஸ்லாம் க்ரோ பண்ணும்போது ப்ராடக்ட் கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு நிறைய ப்ரோட்டீன் வேணும், நிறைய பண்ணணும்னாக்க நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேலில் க்ரோ பண்ணுறோம். லார்ஜ் ஸ்கேலில் க்ரோ பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம அதை பியூரிஃபை பண்ணுறோம். ஸோ நம்ம அப்படியே ராவா எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ பியூரிஃபை பண்ணுறவங்க போது தான் நம்ம நிறைய செப்பரேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சைஸ் வாரியாக நம்ம செப்பரேட் பண்ணி நமக்கு தேவையான சைஸில் உள்ள ப்ரோட்டீனை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு சார்ஜ் பேஸில் வேணும், நம்ம ப்ரோட்டீன் நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீனை மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய செப்பரேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல இந்த கல்ச்சரிங், இது எல்லாமே இதுக்கு பேர் வந்து அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படின்னு பேர். இந்த கல்ச்சர் பண்றது, கண்டிஷனை வந்து ஆப்டிமைஸ் பண்றது, அதுக்கு எல்லாத்துக்குமே அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்னு பேர். அதே இது நம்ம பியூரிஃபை பண்றோம், செப்பரேட் பண்றோம் அப்படின்னாக்கா, ரிமூவ் பண்றோம், பியூரிஃபை பண்றோம் அப்படின்னாலே அந்த ஸ்டெப்புக்கு பேரு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஸோ அந்த ஸ்டெப்புக்கு பேர் என்ன? டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஸோ அதுக்கு பேர் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங், இதுக்கு பேர் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்னு பேர். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கண்டினியூஸ் கல்ச்சர்லையும் க்ரோ பண்ணலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்ச் கல்ச்சருக்கும் கண்டினியூஸ் கல்ச்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பேட்ச்னா ஒன் டைம் யூஸ் பண்ணா அது வந்து பேட்ச். கண்டினியூஸ்னா அதே இதில் அதே ஃப்ளாஸ்கில் திருப்பி 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 ரியூஸ் பண்ணுறது. ஸோ புதுசாக மீடியமை உள்ள அனுப்புறது, செல்ஸை வந்து வெளியில் கலெக்ட் பண்ணுறது, அப்படி இருந்தால் கண்டினியூஸ். ஸோ இங்கே புதுசாக மீடியம் உள்ளே போயிட்டே இருக்கு, தேவையில்லாத செல்ஸு அப்புறம் இந்த யூஸ்டு மீடியமில் வெளில வந்துட்டே இருக்கு, அதுக்கு பேர் தான் கண்டினியூஸ். இந்த கண்டினியூஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னாக்கா, செல்ஸ் வந்து டெட் ஃபேஸே ரீச் பண்ணாது. நம்மளுடைய செல் சைக்கிளில் நார்மலாக லேக் ஃபேஸ், லாக் ஃபேஸ், ஸ்டேஷனரி ஃபேஸ், அப்புறம் டெட் ஃபேஸ் வந்துடும். இதுக்கே போகாமல் இந்த கண்டினியூஸ் கல்ச்சர்னா எப்போதுமே அது வந்து லாக் ஃபேஸ்லேயே மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ லாக் ஆர் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ்லேயே மெயின்டைன் ஆகும். அதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் கல்ச்சர்.
Okay, சரி. So this type of culturing method, it produces a large biomass. So நமக்கு நிறைய பயோமாஸ்னா நிறைய புரோட்டீன் கிடைக்கும். கம்மி பயோமாஸ்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியான புரோட்டீன் தான் கிடைக்கும். ஸோ அது நமக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ லார்ஜ் குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா லார்ஜ் ரியாக்டர்ஸ், வெசல்ஸ். இப்போ வெட்டிங்லாம் வருதுன்னா எப்படி பண்ணுறாங்க, பெரிய பெரிய பாத்திரத்தில் they used to cook food. வீட்டில் பண்ணும்போது குட்டி குட்டி குக்கர்ஸில் நம்ம பண்ணுறோம். ஸோ தட் இஸ் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் இஸ் வாட் இஸ் called as the bioreactor. இதுக்கு பேர் என்ன, பயோரியாக்டர். இங்க என்ன இருக்கும்னா எல்லாமே கண்ட்ரோல்டு கண்டிஷனா இருக்கும். Okay, so everything it will be present in a controlled condition. For example, இதோடைய pH என்ன, இதோடைய temperature என்ன, எல்லாமே வந்து ப்ரீசெட்டா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ pH கம்மி ஆயிடுச்சுன்னா ஆசிடோ பேஸோ அது வந்து ஆட் பண்ணி அந்த pH வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி அஜிடேஷன் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகிக்கும். ஸோ கண்ட்ரோல் ஆகி எக்ஸாக்டாக அந்த கண்டிஷன்ஸ் வந்து செட்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளால் ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இப்போது ஒரு நாளைக்கும் ஒரு டைப் ஆஃப் மெடிசன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எல்லா நாளுக்கும் யூனிஃபார்மிட்டி வேணும்னா அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த பயோ ரியாக்டர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ லார்ஜ் வால்யூம் ஆஃப் கல்ச்சரை வந்து பயோரியாக்டர்ஸ்ல நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம கொடுக்குற ரா மெட்டீரியல் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சரி. ஸோ பயோ ரியாக்டர்ஸ் என்ன பண்ணும்னா இட் வில் ப்ரொவைட் த ஆப்டிமல் கண்டிஷன். எதுக்கு ஆப்டிமல் கண்டிஷனை ப்ரொவைட் பண்ணுது, நம்மளுடைய ப்ராடக்டை அச்சீவ் பண்றதுக்கு. அது என்னென்ன கண்டிஷன்ஸ், டெம்பரேச்சர், pH, சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குளுக்கோஸ் ஆட் பண்றேன். ஓகேயா, ஸோ குளுக்கோஸ் வந்து என் மீடியம்ல எப்போதுமே அவைலபிளா இருக்கணும். அப்பதான் என்னுடைய செல்ஸ் க்ரோ பண்ண முடியும். செல்ஸ் வந்து குளுக்கோஸை யூஸ் பண்ணிடுச்சுன்னா குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிடும். அப்போ திருப்பி நான் சப்ஸ்ட்ரேட்டை பம்ப் பண்ற மாதிரி நான் செட்டிங்ஸ் வச்சிருப்பேன். சால்ட், விட்டமின்ஸ், ஆக்சிஜன். ஆக்சிஜன் எது வழியா வருது, அஜிடேஷன் பண்ணும்போது அப்படியே ஸ்டிர் பண்ணதுல அஜிடேஷன் அது பண்ணும்போது ஆக்சிஜன் லெவல்ஸ் வருது. ஸோ இதுக்கு தான் யூஸ் பண்ற ரியாக்டர் பேரு ஸ்டிர்ரிங் டைப். ஆக்சிஜன் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிர் பண்ணணும். ஸோ ஸ்டிர்ரிங் டைப் ரியாக்டர். ஸோ இதெல்லாம் இதுதான் ஒரு ரியாக்டருடைய அதோடைய ஸ்ட்ரக்சரு. இதுக்கு பேர் ஒரு பயோ ரியாக்டர். இங்கே ஒரு மோட்டார் இருக்கும். இந்த மோட்டார் தான் என்ன பண்ணோம்னா இந்த பேஃபில் காஜ் மத்து மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ வந்து சர்க்குலேஷன் வரும், ஏர் வரும், ஸோ ஆக்சிஜன் கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் வச்சிருப்பாங்க, கூலர் ஜாக்கெட். இதுக்கு பேர் கூலிங் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெம்பரேச்சர் செட் பண்ணோம்ல, எனி ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த கூலிங் ஜாக்கெட். அதுக்கப்புறம் வந்து pH அண்ட் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனை செக் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாமே கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ்ல ப்ரெசென்டா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிர்டு டேங்க்ல வந்து எப்படி இருக்கும்னா யூஸ்வலா சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், இல்லைன்னா கர்வ்டு பேஸா இருக்கும். லாஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டிர்டு டேங்க் ஸ்டிர் பண்றோம்னாலே பாத்திரம் எப்படி இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் ஆர் கர்வ் ஷேப்ல இருக்கும் இந்த வெசல். ஓகே, ஃபிளாட்டா இருக்காது, ஸ்டிர்டு ஆர் கர்வ்டு ஷேப்ல ப்ரெசென்டா இருக்கும். அதான் ஸ்டிர்டு டேங்க் ரியாக்டருடைய இது. ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் த ஈவன் மிக்சிங் அண்ட் ஆக்சிஜன் அவைலபிலிட்டி throughout the reactor. ஓகே, இதை தவிர சிலிண்டர் இருந்ததுன்னா யாரையும் உள்ள புஷ் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு பயோரியாக்டருக்கு நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஒன் சச் இஸ் த அஜிடேட்டர் சிஸ்டம். ஸோ அஜிடேட்டர் எதுக்கு, நல்ல நியூட்ரியன்ஸை மிக்ஸ் பண்றதுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கும். ஃபோம் கண்ட்ரோலர், நிறைய டைம் நம்ம இதுலயே பார்ப்போம், ஈவன் நம்ம பேட்டர் ஃபார்மேஷன்ல நிறைய ஃபோம் வரும். ரொம்ப நிறைய ஃபோம் வந்துருச்சுன்னா வழிஞ்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட் இதை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்துக்கும். எப்போ நம்மளோட இது எக்ஸீட் ஆகுதோ அப்போ ஆன்டிஃபோம் ஏஜென்ட் ஆட். அப்புறம் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல், நான் அப்பவே சொன்னேன், கூலிங் ஜாக்கெட் இருக்கும். அது வந்து மீடியம் ஹாட்டாக இருந்துச்சுன்னா கூல் பண்ணிடும், ரொம்ப கூலாக போச்சுன்னா ஹீட்டும் பண்ணும். pH கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். அப்புறம் சாம்பிளிங் போர்ட்ஸ் இருந்தால் தான் அப்பப்போ எடுத்து நம்ம கல்ச்சர் பியூரா இருக்கா, நம்ம ப்ராடக்ட் வருதா வளருதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ண முடியும். இதுதான் காம்போனன்ட் ஆஃப் த ரியாக்டர்ஸ். ஓகே, ரைட். ஸோ இங்கே தான் வந்து ஆசிட் பேஸ் ஆட் பண்ணுறாங்க. pH வந்து சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வால்வ் ஓப்பன் ஆகி உள்ள ஆசிட் பேஸ் ஆட் ஆகிக்கும். இதுதான் இனாக்குலேஷன் போர்ட். நம்ம எந்த கல்ச்சர் க்ரோ பண்ணுறோமோ அந்த கல்ச்சர் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து மீடியம் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் வந்து டெம்பரேச்சர் அண்ட் pH சென்சார் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கா, pH கரெக்டாக இருக்கான்னு இது பார்த்துக்கும். ஸோ இதுதான் இம்பெல்லர் தான் அந்த அஜிடேட்டரோடைய பர்பஸ், சுற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து வாட்டர், இது வந்து டெம்பரேச்சர்
மெயின்டெனன்ஸ்க்கு வாட்டர் போய்க்கும் இந்த பக்கத்துல இந்த பக்கம். இது வந்து வெளியில வர எக்ஸாஸ்ட், இது வந்து ஏர் ஸ்பாஜர். சம்டைம் ஆக்சிஜனை பம்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், அது வந்து ஏர் ஸ்பாஜர் வழியா தான் உள்ள போகும். இதுக்கு தான் பேரு பேஃபில் காஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இது அஜிடேட்டர் ஷாஃப்ட். இங்க வந்து தேர் இஸ் கோயிங் டு பி த கம்ப்ரஸ்ட் ஏர். இதெல்லாம் வந்து ஃபில்ட்ரேஷன் யூனிட், சச் தட் நமக்கு வந்து ப்ராப்பரா நம்மளுடைய செட்டப் ரிமைன் பண்றதுக்காக. ஸோ அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் ஃபுல்லாவே எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளுடைய பயோ ப்ராசஸிங், நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நல்லா க்ரோ ஆகணும், பயோமாஸ் க்ரோ ஆகணும்ன்றதுக்காக பண்றது அப்ஸ்ட்ரீம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்னாலே நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரேக் டவுன் பண்ண போறோம். எதை பிரேக் டவுன் பண்ண போறோம்? நம்மளுடைய செல்லை பிரேக் டவுன் பண்ண போறோம். செல்லை பிரேக் டவுன் பண்ணோடனே நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். நம்ம செல்லுக்குள்ள இருக்கு ப்ராடக்ட், ஓகேயா, அது அந்த செல் வாலை உடைச்சு உள்ள இருக்கிற ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்றோம். அதுதான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஸோ இந்த கம்ப்ளீட் ஆன உடனே ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ரெடியா ஒரு ஃபினிஷ்டு மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டை நம்ம வந்து எடுக்க போறோம். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மெத்தடுக்கு தான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படின்னு பேர். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்னா கிரஷிங். ஸோ ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு, நம்ம அப்படியே நசுக்கிறது. ஓகே, ஸோ ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ். அப்புறம் வந்து ஃபோல்டிங் ப்ராசஸ், செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன், காலம் சார்ஜ் பேஸ் பண்ணி சைஸ் பேஸ் பண்ணி எப்படியோ பியூரிஃபை பண்ணி நம்மளுடைய நல்ல ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்றது. அந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஸோ இந்த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்ல மேஜரா செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் இன்வால்வ் ஆகுது. செப்பரேஷன்னா என்ன? நம்ம மீடியம்குள்ள செல் இருக்கு, நமக்கு வந்து செல்லு மட்டும்தான் தேவை, இந்த மீடியம் தேவையே இல்லை. ஸோ இதெல்லாம் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி மேல இருக்கிற மீடியமை செப்பரேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேரு செப்பரேஷன். பியூரிஃபிகேஷன்னா இருக்கிற செல்லில் இருந்து நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை மட்டும் ரிமூவ் பண்றது பியூரிஃபிகேஷன். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்ல ரெண்டு மேஜர் ஸ்டெப்ஸ் என்னது? ஒன்னு வந்து செப்பரேஷன், ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி த பியூரிஃபிகேஷன். ஸோ செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் தான் ரெண்டு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். சம்டைம்ஸ் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தேவை. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாட்டி கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட் வந்து டிகிரேட் ஆயிடும். இதுக்கு அப்புறமா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போயிட்டு அப்புறம் ஃபைனலா பேஷண்ட்ஸ்க்கு வந்து இதை கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். நம்ம பயோடெக்னாலஜியோட சக்சஸ் நாட் ஒன்லி வித் ப்ரொடக்ஷன் பட் ஆல்சோ இந்த செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் தான் ரிலேயா இருக்கு. நம்ம இந்தியாவில் நிறைய பயோடெக் கம்பெனிஸ், பயோகான், பட் பயோடெக், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ப்ராசஸ்ல தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இப்போ questions பார்க்கலாம். The production of large quantities of proteins and enzymes can be done by using nuclear reactor, bioreactor, all of the above. கண்டிப்பா அது என்னது? நம்ம பயோ ப்ராடக்ட்ஸ் தானே. ஸோ கண்டிப்பா இட் இஸ் கோயிங் டு பி த பயோரியாக்டர்ஸ். உங்களுடைய ஆன்சர்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் பயோரியாக்டர் யாரு? மெக்கானிக்கலா, அஜிடேட்டடா, ஸ்டிரிங் டைப்பா, ஸ்டாண்டிங் டைப்பா? none other than ஸ்டிரிங் டைப். அப்பதான் நம்மளால ஈவனா ஆக்சிஜன் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ப்ராடக்ட்டை நல்லபடியா ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ த ப்ராசஸ் விச் இன்க்ளூட் த செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன், அதுக்கு என்ன பேரு? அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கா, டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கா, ரெகுலேஷனா, கண்ட்ரோலா? கண்டிப்பா அதுக்கு பேரு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன்னாலே டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் தான். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஐ ஹோப் இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.